ஹலோ ஆல் வெல்கம் பேக். இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அவுட் சோர்ஸ் புக். நம்ம நிறைய ஜிஎஸ்க்கு புக் வந்து சொல்லியிருந்திருப்போம். வெங்கடேசன் சாரோட புக் வந்து சொல்லியிருந்திருப்போம். அந்த புக்கில் இருந்து ஒரு புக்கான ரிவ்யூ வந்து இன்னைக்கு நான் சொல்ல போகிறேன். ஸோ அந்த புக் வந்து எப்படி இருக்குது, நம்மளோட சிலபஸ் டாபிக்ஸ் எல்லாம் கவர் ஆகுதா, அந்த புக்கில் நம்ம என்னென்ன பார்க்கணும் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸா நம்மளோட சேனல்ல அவுட் சோர்ஸ் புக் என்னென்ன ஜிஎஸ்க்கு நம்ம பார்க்க வேண்டியது, ஸ்கூல் புக்ஸை தாண்டி அவுட் சோர்ஸ்ல நம்ம என்னென்ன படிக்கணும் அப்படிங்கறத நம்ம ஒரு வீடியோவே போட்டிருக்கோம். ஸோ ஜிஎஸ்க்கு அவைலபிளா இருக்கக்கூடிய அவுட் சோர்ஸ் புக்கும் நம்ம போட்டிருக்கோம். அதே போல தமிழுக்கு அவைலபிளா இருக்க அவுட் சோர்ஸ் புக்கும் போட்டிருக்கோம். ஸோ நிறைய பேர் வந்து அதுக்கான ப்ரூஃபும் கேட்டிருந்தீங்க. ஸோ ஜிஎஸ்ல ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து அவுட் சோர்ஸ் புக்ல இருந்து வந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃபும் நம்ம ஒரு வீடியோல கவர் பண்ணிட்டோம். சரி, இப்போ அடுத்தது நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கறது என்ன அப்படின்னா, இப்போ இந்த புக்கு ஃபுல்லாவே படிக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஒரு புக்கு மட்டும் நம்மளுக்கு இவ்வளோ பேஜஸ் வருது. ஸோ அப்போ இந்த மாதிரி நம்ம ஜிஎஸ்க்கு மட்டும் வெங்கடேசன் சாருக்கு ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஹிஸ்ட்ரிக்கு ஒரு புக்கு சொல்லியிருப்போம். அதே போல டிஎன் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு 2 புக் சொல்லியிருப்போம். அதே போல பாலிட்டி, ஐஎன்எம் எல்லாத்துக்குமே தனித்தனியா ஒரு புக் சொல்லியிருப்போம். அப்ப இவ்வளோ அவுட் சோர்ஸ் புக்கையும் இவ்வளோ பேஜும் நம்ம கவர் பண்ணுவோம். ஸோ அப்ப எங்க இருந்து எது வரைக்கும் படிக்கணும், என்ன டாபிக் மட்டும் படிக்கணும், உள்ள நம்ம புக் எல்லாமே கவர் பண்ணுமா அப்படின்னு சொல்லி நிறைய கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கிளாரிட்டியா இருக்கும். ஸோ நம்ம சேனல்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, எந்தெந்த அவுட் சோர்ஸ் புக்ல என்னென்ன பேஜஸ்ல இருந்து எந்த பேஜ் வரைக்கும் நீங்க படிக்கணும், எது உங்களுக்கு கவர் ஆகுது அப்படிங்கிற ஃபுல் டீடைல் லிஸ்ட் நம்ம இந்த வீடியோல இனிமே அப்கமிங் வீடியோஸ்ல ஒவ்வொரு புக்குக்கான ரிவ்யூவும் இருக்கும். அந்த புக்ல என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறதுக்கான டாபிக்ஸ் நம்ம கொடுத்துருவோம். ஸோ அதுக்கான பக்கா வேர் டு ஸ்டடி. நம்ம எப்படி வந்து ஸ்கூல் சிலபஸ் புக்ஸ்க்கு இந்த டாபிக் எந்த புக்ல இருந்து நம்ம படிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதே போல அவுட் சோர்ஸ் புக்ஸ் ஆன ஜிஎஸ்க்கும் எந்த பேஜ்ல இருந்து இந்த பேஜ் வரைக்கும் படிக்கணும், எந்த டாபிக்குள்ள கவர் ஆகுது, எந்த புக்ல கவர் ஆகுது அப்படிங்கறதையும் நம்ம சொல்லிடுவோம். சோ இந்த புக் பாத்தீங்க அப்படின்னா வெங்கடேசன் சாரோடது. சோ 2 ஆத்தர் சேர்ந்து எழுதியிருக்காங்க. டாக்டர் கா வெங்கடேசன் மற்றும் டாக்டர் பி.எஸ். சந்திர பிரபு அப்படிங்கிறவரும் சேர்ந்து எழுதியிருக்காங்க. இதுதாங்க இப்ப இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் எடிஷன். இது பாத்தீங்கன்னா இந்திய விடுதலை போராட்ட வரலாறு. இது உங்களுக்கு குரூப் 1ல இருந்து குரூப் 4 வரைக்கும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணும். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் புக்ஸ்ல இருக்கிற டாபிக்ஸ் எல்லாமே இதுல வந்துரும். அப்ப ஸ்கூல் புக்ஸ்ல இருக்க டாபிக் தான் படிக்கிறோம்னா எக்ஸ்ட்ரா ஏதாவது 1-2 பாயிண்ட் அதுல இல்லாதது கவர் ஆகிறது மட்டும் நம்ம இதுல பாத்துக்கிற மாதிரி வரும். இந்திய விடுதலை போராட்ட வரலாறு இதுதான் அந்த புக். இது வந்து விசி பப்ளிகேஷன்ல இருந்து இதை வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த புக் பாத்தீங்கன்னா இது வந்து நான் பப்ளிகேஷன்ல, அதாவது புக் ஷாப்ல தான் வாங்கினேன். இது வந்து நான் எங்க ஒரு ஆன்லைன்ல வெப்சைட்லயும் பர்ச்சேஸ் பண்ணல. உங்களுக்கு ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னாலுமே அவுட் சோர்ஸ் புக்ஸ் ஆன வீடியோஸ் அந்த லிங்க் கொடுத்துருப்பேன், அதை நீங்க பாத்துக்கலாம். சரிங்களா? சரி, இப்போ இந்த புக்கோட லேட்டஸ்ட் பப்ளிகேஷன் வந்து எப்ப அப்படின்னு பார்த்தோம்னா, இந்திய விடுதலை போராட்ட வரலாறோட லேட்டஸ்ட் பப்ளிகேஷன் வந்து 2013 தான். இதுதான் அந்த கடைசி எடிஷன். இதுல தான் வந்து கடைசியா பண்ணியிருக்காங்க. இந்த புக் தான் இப்போ உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். இந்த புக் வந்து யூஸ்ஃபுல்லா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா நான் யூஸ்ஃபுல்லுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நம்மளுக்கு ஐஎன்எம்கான ஃபுல் போர்ஷன்ஸ் ஒரு 75% ஆஃப் போர்ஷன்ஸ் வந்து இந்த புக்லயே உங்களுக்கு கவர் ஆயிரும். எல்லா டாபிக்ஸுமே அப்படியே டைரக்டாவே இந்த புக்ல வந்து கொடுத்திருப்பாங்க. நான் உங்களுக்கு இண்டெக்ஸ் பேஜ் காட்டுறேன். நீங்க அதையும் விசிபிள் பண்ணி பாருங்க. பாருங்க, உங்களுக்கு 75% வந்து இதுலயே கவர் ஆயிரும். இந்த மீதி இருக்கிற 25% வந்து பாத்தீங்கன்னா, நான் இன்னொரு ஐஎன்எம் புக் வெங்கடேசன் சாரோட சொல்லியிருப்பேன். அது வந்து அவர் மட்டுமே சிங்கிள் ஆத்தரா எழுதியிருப்பாரு. இந்திய தேசிய ஐஎன்எம், இந்திய தேசிய காங்கிரஸ்ன்னு சொல்லிட்டு அந்த புக் இருக்கும். இந்திய தேசிய இயக்கம்னு சொல்லிட்டு அந்த புக் இருக்கும். அதுவும் உங்களுக்கு ஏற்கனவே நான் வீடியோல காட்டியிருப்பேன். இதுல லெஃப்ட் ஓவர் ஆன போர்ஷன்ஸ் எல்லாம் எதெல்லாம் நம்ம கவர் பண்ணலையோ அந்த போர்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு அந்த புக்ல டீட்டெயிலா இருக்கும். இது முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம அந்த புக்கையும் நம்ம வந்து அவுட் சோர்ஸ் புக்கையும் அதுக்கான வேர் டு ஸ்டடி கொடுப்போம். அதையும் நீங்க பாத்துக்கலாம். இது பாத்தீங்கன்னா இதுதான் அந்த இண்டெக்ஸ். ஃபர்ஸ்ட் எடுத்ததுல இருந்து ஆங்கிலேய ஆதிக்கத்துல இருந்து தென்னிந்திய கிளர்ச்சி, வேலூர் கிளர்ச்சி, ஆங்கிலேயருக்கு உட்புற எதிர்ப்புகள், இந்த மாதிரி உங்களுக்கு டாபிக்ஸ் வந்து எல்லாமே நம்மளோட டிஎன்பிசி சிலபஸ், ரிவைஸ்டு சிலபஸ்ல கவர் ஆகக்கூடிய டாபிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு இதுலயே வந்திருக்கும். பயங்கரவாதிகள், அதே போல தீவிரவாதிகள், சுயராஜ்ய கட்சி. இது எப்படி வந்து இது ஆர்டர்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எல்லா டாபிக்ஸுமே கவர் ஆகுது. ஆர்டர் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆரம்பத்துல இருந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலேய ஆட்சி ஆதிக்கம் ஆரம்பிச்ச காலம் 1800ல இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா அவங்களோட தாக்கம் அப்ப அதுக்கப்புறம் என்னென்ன வந்துச்சு, அப்ப 1857ல தென்னிந்திய கிளர்ச்சி வந்து நடந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த 1857 தான் ராஜாராம் மோகன் ராய் சமுதாய சீர்திருத்தவாதிகள்லாம் வந்திருப்பாங்க. அப்படியே ஆர்டரா கொடுத்திருப்பாங்க. இந்த புக்ல வந்து பாத்தீங்கன்னா இயர் ஈவென்ட்ஸ் வைஸ் ஆர்டரா கொடுத்திருப்பாங்க. அடுத்து முதல் உலக போர் 1914 இருந்து 18 வரைக்கும். அதுக்கு கீழே அடுத்தது மான்ஃபோர்ட் சீர்திருத்தம். அந்த மாதிரி இயர் ஈவெண்டா நம்மளுக்கு ஒரு குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல இயர் ஈவென்ட் கொடுத்திருப்பாங்க. அப்ப இதுல இருக்க இண்டெக்ஸ் பேஜ் எல்லாமே நம்மளுக்கு கவர் ஆகுதா, அப்ப நம்ம எல்லாமே படிக்கணுமா அப்படின்னு கேட்டா இதுல இருக்க எல்லாமே நம்ம படிக்க தேவையில்ல. ஆனா இந்த புக்ல வந்து 1-2 டாபிக்ஸ் தான் நம்ம மிஸ் பண்ற மாதிரி இருக்கு. இது எல்லாமே நம்மளுக்கு சிலபஸ்ல போர்ஷன்ல இருக்கு. நீங்க எடுத்து பார்த்தாலே தெரியும். அதுக்கான ப்ரூஃப் நான் இந்த வீடியோலயும் உங்களுக்கு கொடுத்துறேன்.
ஸோ இப்படிதான் ஆரம்பிக்கிறாரு. ஸோ இது வந்து ஒருத்தரோட கோட்ஸோடயே ஆரம்பிக்கிறாரு வெங்கடேசன் சார். சரி, இந்த மாதிரி தான் நம்மளுக்கு இந்த புக்கு ஃபுல்லாவே இருக்கும். ஒவ்வொரு தலைப்புக்குமே ஒரு கோட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அண்ட் அந்த தலைப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப இப்போ இப்போ இந்த இந்த சான்றல் கிளர்ச்சி அப்படின்னா இவ்வளவுதான் கொடுத்துருப்பாங்க. அப்ப இவ்வளவு மட்டும்தானா கண்டென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்ல. ஆனா நம்ம புக்ல இருக்கிறத விட கொஞ்சம் ஒரு சில எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இதுல இருக்கும். அதை மட்டும் நம்ம நோட் பண்ணிக்கிற மாதிரி வரும். சரி, இப்போ இந்த புக்ல நம்ம என்னென்ன படிக்கணும், இதுக்கான வேர் டு ஸ்டடி என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் நீங்க வந்து என்ன பண்ண போறீங்க அப்படின்னா சிலபஸை உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்க சிலபஸை பிரிண்ட் பண்ணி நீங்க கையில எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் காட்டுறது வந்து டீடைல் வேர் டு ஸ்டடி ஆஃப் இந்த புக். எந்த புக் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வெங்கடேசன் சாரோட புக்கு இந்திய விடுதலை போராட்ட வரலாறோட இந்த புக்கை நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா இதுல இருந்து படிச்சா மட்டுமே போதும். இந்த புக்கும் ஐஎன்எம் பொறுத்த வரைக்கும் இப்போ நம்மளுக்கு சிலபஸ்ல ஐஎன்எம் டாபிக் வந்து யூனிட் 3லயும் அண்ட் லாஸ்ட் யூனிட்டான யூனிட் 6லயும் 2லயும் கவர் ஆகும். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல எல்லா டாபிக்ஸுமே இதுல கவர் ஆயிரும். எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது, தென்னிந்திய வரலாறு தேசிய மறுமலர்ச்சியிலிருந்து ஸ்டார்ட் ஆகி நம்மளுக்கு இந்த போராட்டத்தின் பல்வேறு முறைகள் மற்றும் இயக்கங்களோட இதுல ஐஎன்எம் டாபிக்ஸ் கவர் ஆகும். ஸோ இந்த புக்கில் அதே போல் எல்லா டாபிக்ஸுமே கொடுத்துருப்பாங்க. இப்போ டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தென்னிந்திய வரலாறு தேசிய மறுமலர்ச்சி. இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புக்லேயே டேரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ தென்னிந்தியாவில் அதில் புக்கில் இது வந்து நம்மளோட சிலபஸ். அந்த சிலபஸ் ஓரியன்டான அவுட் சோர்ஸ் புக்கில் இருக்கக்கூடிய டாபிக்ஸை நான் கீழே மென்ஷன் பண்ணியிருக்கேன். புக்கில் என்னன்ட்டு இருக்குன்னா தலைப்பில் தென்னிந்தியாவில் ஆங்கிலேயர் ஆதிக்கம். ஸோ பேஜ் நம்பர் 5ல இருந்து இருக்கும். ஸோ தென்னிந்தியாவில் இது வந்து ஆங்கிலேயர் ஆதிக்கம். இது வந்து நம்மளுக்கு புக்கில் பார்த்தீங்கன்னா ஐரோப்பியர், அதே போல் கர்நாடகத்தில் அவங்களோட ஆதிக்கம் எப்படி இருந்துச்சு, வங்காளத்தில் எப்படி இருந்துச்சு, தென்னிந்தியாவில் எப்படி இருந்துச்சு, மகாராஷ்டிராவில் எப்படி இருந்துச்சு, பஞ்சாப் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இதுலையும் தனித்தனியாக பிரித்து கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு சிலபஸில் இருக்கு தென்னிந்தியாவின் ஆங்கிலேயர் ஆதிக்கம். ஸோ தென்னிந்திய வரலாறு தான் நம்ம பார்க்க போகிறோம் சிலபஸில் கொடுத்துருக்கிறது. ஸோ அதனால தென்னிந்தியாவில் ஆங்கிலேயரோட ஆதிக்கம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற அந்த ஒன்றை மட்டும் படித்தா போதும். ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஜ் நம்பர் 5ல கவர் ஆயிரும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தென்னிந்திய கிளர்ச்சி. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த ஆதிக்கத்துல இருந்து எப்படி கிளர்ச்சிகள்லாம் வந்து வர ஆரம்பிச்சுது அப்படின்னு சொல்லி ஸோ புக்கில் உங்களுக்கு இயரோடய கொடுத்துருப்பாங்க 1800 1801 வரைக்கும். ஸோ அது வந்து கிளர்ச்சியும் கொடுத்துருப்பாங்க. கிளர்ச்சிக்கான காரணம் என்ன, கிளர்ச்சியோட கூட்டமைப்பு என்ன, அது கிளர்ச்சியின் போக்கு என்ன, அதோட வீழ்ச்சி என்ன, அதோட சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லி தனித்தனியாவே கொடுத்துருக்காங்க. ஸோ பக்கத்துலேயே உங்களுக்கு நான் பேஜ் நம்பரும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அடுத்த டாபிக் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால எழுச்சிகள். என்னென்னலாம் தொடக்க கால எழுச்சிகள் அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் வேலூர் கிளர்ச்சி, அடுத்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயருக்கு உட்புற எதிர்ப்புகள். ஸோ இந்த டாபிக் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எழுச்சிகள்லாம் என்னென்ன, ஃபர்ஸ்ட் வேலூர் அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு கிளர்ச்சியாக வந்து இருக்கும். அதுக்கப்புறம் ஆங்கிலேயருக்கு உட்புற எதிர்ப்புகள்லாம் எங்கேருந்து வந்துச்சுன்னா திருவாரங்கூர் கழகம், அதே போல் மேற்கிந்திய மற்றும் கிழக்கிந்திய எதிர்ப்புகள் மற்றும் சாந்தல் கிளர்ச்சி, அது போக பெருங்கிளர்ச்சி. இது எல்லாமே கிளர்ச்சிகள் கீழே நம்ம பார்க்கக்கூடியது. ஸோ இதுவுமே உங்களுக்கு டேரெக்டாகவே புக்கில் கொடுத்துருப்பாங்க. கிளர்ச்சி அதுக்கான காரணம் என்ன, அதோட தோல்வி என்ன, அதே போல உட்புற எதிர்ப்புகள் என்னென்ன. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உட்புறத்துல நம்மளுக்கு இந்த ஆந்திராலாம் தேவையில்லை, நம்மளுக்கு சிலபஸ்ல இருக்கிறது மட்டும் நம்ம பார்த்தா போதும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த பெருங்கிளர்ச்சி. ஸோ பெருங்கிளர்ச்சி 1857. ஸோ இதோட பேஜ் நம்பர். ஸோ பேஜ் நம்பரும் உங்களுக்கு இந்த புக்கில் எங்கெங்கே இருக்குன்னு சொல்லி நான் சைட்லேயே மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த இயரும் அதே போல் சைட்லேயே உங்களுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா மூணாவது தான் நம்மளுக்கு ஐஎன்எம் டாபிக் இந்திய தேசிய காங்கிரஸ். இந்த இந்திய தேசிய காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் இதில் புக்கில் நம்மளுக்கு என்ன கவர் ஆகுதுன்னா இந்திய தேசியத்தின் தோற்றம், அடுத்து காங்கிரஸ்க்கு முற்பட்ட அரசியல் சார்ந்த அமைப்புகள்லாம் என்னென்ன, அடுத்து இந்திய தேசிய காங்கிரஸ். ஸோ இந்த 3 டாப்பிக்கும் இது ரிலேட்டடாக சிலபஸ் ரிலேட்டடாக இந்த புக்கில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்திய தேசியத்தின் தோற்றம் எப்படி ஆரம்பிச்சிச்சு, காங்கிரஸ்க்கு அதுக்கு முன்னாடி வரதுக்கு முன்னாடி என்னென்ன ஆட்சிகள்லாம் இருந்துச்சு, என்னென்ன அரசியலமைப்பு இருந்துச்சு. ஸோ வங்காள அரசியலமைப்பு, மும்பை அரசியல், சென்னை அரசியலமைப்பு, அதே போல் இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து எப்படி உருவாச்சு, அதில் என்னென்ன பிரிவுகள் வந்து வந்துச்சு அப்படிங்கிறது புக்கில் டீட்டெயிலாகவே கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்திய தேசத்தின் தோற்றம் என்னென்ன, காங்கிரஸ்க்கு முற்பட்ட அரசியல் சார்ந்த வங்காள அரசியல், பம்பாய், சென்னை, அதே போல் இந்திய தேசிய காங்கிரஸ் ஃபுல்லாகவே கொடுத்துருப்பாங்க. இந்த காங்கிரஸ் அடுத்தது பிளவானது மிதவாதிகளும், அதுக்கப்புறம் 2 டிவிஷன் நம்மளுக்கு வந்திருக்கும் இல்லையா, மிதவாதிகள் மற்றும் தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லி 2 டிவிஷன் வந்திருக்கும். இதில் பயங்கரவாதிகளும் கொடுத்துருக்காங்க. வேணும்னா நீங்கள் வந்து நோட் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்து நம்ம சிலபஸ்ல கவர் ஆகக்கூடிய 4th டாபிக் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு விடுதலை போராட்டத்தின் பல்வேறு முறைகள் மற்றும் இயக்கங்கள். ஸோ இதில் நம்ம முதல்ல வந்து இந்த இந்திய தேசிய காங்கிரஸ் எப்படி பிளவாச்சு, அதோட வகைகள் என்ன, அதுக்கப்புறம் முஸ்லீம் லீக் எப்போ ஆரம்பிச்சிச்சு, ரவுலட் சத்தியாகிரகம், இது எல்லாமே நம்மளுக்கு அந்த புக்கில் இருக்குது. இந்த புக்கு பேஜ் நம்பரோட உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். அடுத்து என்னென்ன இயக்கங்கள், ஸோ இந்த புக்கில் கவர் ஆகுது. சுதேசி இயக்கம் இருக்குது, மின்டோ மார்லி இயக்கம், அடுத்து சியாச்சி இயக்கம், ஆன்ஃபோர்ட் சேர்ந்த இயக்கம், கிலாஃபத் இயக்கம். ஸோ பக்கத்துலேயே உங்களுக்கு அந்த இயரம், ஸோ இயரை பார்த்துக்குங்க. ஸோ அந்த லாஸ்ட்டாக நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், அந்த இயர் இண்டெக்ஸ்ல இருந்தே ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. நீங்க புக் இன்டீரியருக்குள்ள போகலனாலும் அந்த இயர்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ நீங்க சிலபஸ் வேர் டு ஸ்டடி மார்க் பண்ணும்போது பக்கத்துல இந்த இயர்லாம் நோட் பண்ணிட்டீங்கன்னா
ஒவ்வொரு வாட்டியும் அந்த சிலபஸ் எடுத்து நீங்கள் பார்க்கும்போது ஈஸியாக உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆயிரும். அடுத்து ஒத்துழையாமை இயக்கம், சுயராஜ்ய கட்சி, சட்டமறுப்பு இயக்கம், அதே போல் கிரிப்ஸ் மற்றும் வெள்ளையினை வெளியேறு இயக்கம், அதே போல் அழிகர் இயக்கம். ஸோ மொத்தம் 10 இயக்கங்கள் வந்து இந்த புக்கில் உங்களுக்கு பார்க்குற மாதிரி வருது. ஸோ அந்த 10 இயக்கங்களும் தலைப்பு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்ன பிரச்சனை, என்ன இயக்கத்துக்கான காரணம் என்ன, அது எப்படி வெற்றி பெற்றுச்சா, தோல்வி அடைந்துச்சா, ஸோ கடைசியாக அதோட மதிப்பீடு என்ன பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டீட்டெயில்டு லிஸ்ட் வந்து இந்த புக்கில் வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ ஈஸியாக நம்ம படிக்கிறதுக்கு, புரிஞ்சுக்கிறதுக்கு, உங்களுக்கு அனலைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா விடுதலை போராட்டத்தின் தமிழ்நாட்டின் பங்கு. ஸோ இதுவும் நம்மளுக்கு சிலபஸில் இருக்குது. இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிட் 6ல் உங்களுக்கு கவர் ஆகும். நம்மள இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா விடுதலை போராட்டம் தமிழ்நாட்டின் பங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக்கில் வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா விடுதலை போராட்டத்தின் புரட்சியாளர்களோட பங்கு என்ன, அதாவது தீவிரவாதிகள் காங்கிரஸ் அவங்களோட பங்கு என்ன, விடுதலை போராட்டத்தில் வந்து பத்திரிகையின் பங்கு என்ன, அதே போல் விடுதலை போராட்டத்தில் வந்து நேருவின் பங்கு என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு சிலபஸ்ல இருக்கிறது விடுதலை போராட்டம் தமிழ்நாட்டின் பங்கு, அதை மட்டும் படிச்சா போதும். அதுல என்னென்ன இயக்கம்னு உள்ள கொடுத்துருக்காங்க. அது போக அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் பல்வேறு சீர்திருத்த இயக்கங்கள், சீர்திருத்தவாதிகள் என்னென்ன பிரம்ம சமாஜம், அதே போல பிரார்த்தன சமாஜம், ஆரிய சமாஜம், ராமகிருஷ்ண இயக்கம், பிரம்மஞான சபை. ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த புக்லயே வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஆர்டர் வைஸ் ஈவெண்ட்ல கொடுத்துருக்கனால கொஞ்சம் முன்னாடியே கொடுத்துருப்பாங்க. சமய சீர்திருத்த இயக்கங்கள்லாம் என்னென்ன. ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த புக்கில் கவர் ஆகுது. இதில் கவர் ஆகாத டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிலபஸில் நம்மளுக்கு இந்த தலைவர்கள் உருவாதல நம்ம தலைவரோட பேர் கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 தலைவர்கள் பக்கம் வந்துடும். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு இந்த ஒவ்வொரு இயக்கங்கள் படிக்கும்போது அந்த தலைவர்களை பற்றின கொஞ்சம் இன்ட்ரடக்ஷன் வரும். அது போக தனித்தனியாக உங்களுக்கு தலைவர்கள் வேணும், அது பார்க்கணும் அப்படின்னா இந்த லெஃப்ட் ஓவர் போர்ஷன்ஸ் ஆஃப் ஐஎன்எம் வந்து உங்களுக்கு இன்னொரு வெங்கடேசன் சாரோட புக்கு நான் ஏற்கனவே ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த புக்கில் உங்களுக்கு மீதி எல்லாமே கவர் ஆயிரும். இதில் நம்மளுக்கு கவர் ஆகாதது இந்த தலைவர்கள் உருவாதல்ல பி.ஆர். அம்பேத்கர், பகத்சிங், இது ரெண்டும் இருக்கு. பி.ஆர். அம்பேத்கர், பகத்சிங், ஒரு 4-5 தலைவர்கள் இங்கே தனியாகவே இந்த புக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மிதவாதிகள்லேயும் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஃபெரோச்சா மேத்தா, கோபாலகிருஷ்ண கோகலே, தாதாபாய் நெரோஜி, ஸோ உமேஷ் சந்திர பானர்ஜி, இதெல்லாமே கொடுத்துருப்பாங்க. அது போக இன்னும் கவர் ஆகாத அந்த தலைவர்கள் டாபிக் ஃபுல்லாகவே உங்களுக்கு வெங்கடேசன் சாரோட இன்னொரு புக்கில் உங்களுக்கு டீட்டெயிலாகவே கவர் ஆயிரும். இந்த சுபாஷ் சந்திர போஸ் தனியாகவே உங்களுக்கு அவரோட பங்கு என்ன அப்படிங்கிறத தனியாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த காந்தியா இருக்கட்டும், மௌலானா அப்துல் கலாம் ஆசாத், ராமமிர்தம், மூவலூர் ராமமிர்தம், ஸோ இவங்க எல்லாமே இந்த தலைவர்கள் உருவாத எல்லாமே உங்களுக்கு அந்த இந்தியன் ஐஎன்எம் புக்கில் உங்களுக்கு டீட்டெயிலாக கவர் ஆயிரும். ஸோ அந்த புக்கில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அப்போ இந்த புக்கில் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம சொல்லியாச்சு. ஸோ இது மட்டும் அவுட் சோர்ஸ்க்கு நம்ம பார்த்துக்கலாம். இதுவே போதுமானது. ஸோ ஐஎன்எம்க்கு நம்ம ஒரு அவுட் சோர்ஸ் புக் பார்க்குறோம் அப்படின்னா அது வந்து வெங்கடேசன் சாரோடது ப்ரிஃபரபுளாக நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ அதுதான் வந்து இப்போ மோஸ்ட் பையிங் புக்காகவும் இருக்குது. மோஸ்ட் எல்லாரும் அதிகமாக இப்போ வாங்கக்கூடிய புக் வந்து இதாக தான் இருக்குது. ஸோ அப்போ வந்து இதுல இருந்து தான் அடுத்த கொஸ்டின் வருமா, இப்போ எல்லாமே இதையே சொல்லிட்டாங்களே, ஸோ அடுத்ததுல இருந்து கொஸ்டின் வருமா அப்படிங்கிற டவுட்லேயே நீங்கள் இருக்க வேண்டாம். ஸோ கட்டாயமாக நீங்கள் பார்த்துக்கலாம். பிகாஸ் எல்லா இன்ஸ்டியூட்லையுமே இது வந்து புக்கே ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த புக்கை தெளிவாக பார்த்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடிஞ்சால் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நம்மளோட சேனல்லையே நெக்ஸ்ட்டு ஒவ்வொன்றும் வந்து இப்போ நான் சொன்னேன் இல்லையா அந்த வேர் டு ஸ்டடி, ஸோ இதில் கவர் ஆகக்கூடிய டாபிக்ஸ் இந்த புக்கில் என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸாகவே உங்களுக்கு கிளாஸஸ் வீடியோஸ் வந்து ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸஸ்லேருந்து இப்போ நான் ஐஎன்எம்க்கு அந்த வேர் டு ஸ்டடி ரெடி பண்ணியிருக்கேன் இல்லையா. ஸோ இதில் தென்னிந்தியாவில் ஆங்கிலேயர் ஆதிக்கம் எப்படி இருந்துச்சு, தென்னிந்தியாவின் கிளர்ச்சிகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்மளுக்கு இந்த வெங்கடேசன் சார் புக்கில் என்னென்ன பாயிண்ட் நம்மளுக்கு ஸ்கூல் புக்கில் கவர் ஆகாதது கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது டீட்டெயில்டு ஹேண்ட் ரிட்டன் காப்பி உங்களுக்கு வீடியோ கிளாஸஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு போஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ அப்போது ஒவ்வொரு புக்காக நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். நம்ம ஸ்கூல் புக்ஸ் இப்போ ஓரளவுக்கு பார்த்துருப்போம். ஸோ அன்டில் தட் ஆனுவல் பிளான் வர வரைக்கும் வந்தாலும் சரி, இந்த 2 monthsல நம்ம அவுட் சோர்ஸ் புக்கை கவர் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம எக்ஸாம் ப்ரீவியஸில் நம்ம வந்து ஸ்கூல் புக்ஸை எப்பயும் போல் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ அவுட் சோர்ஸ் புக் என்னால் வாங்க முடியல, எங்கே வாங்குறதுன்னு தெரியல, ஸோ அதோட ரேட் எனக்கு அஃபோர்டபுளாக இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க, ஏன்னா ஒரு புக்குனா பரவாயில்ல, இத்தனை புக்கு வாங்கணும் என்னால் முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலில் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கலாம். நம்மளோட சேனலில் எல்லா புக்ஸுக்கான டீட்டெயில் வேர் டு ஸ்டடியும் கொடுத்துருவோம். ப்ளஸ் அந்த வீடியோ கிளாஸஸும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். புக்கு என்கிட்ட இல்லைன்னு நினைக்கிறவங்க நீங்கள் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் நம்ம சேனலில் கொடுக்குறோம், அதுவுமே நீங்கள் பார்த்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு மீதி எல்லா டீட்டெயில்ஸும் அதிலே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வீடியோலேருந்து நம்ம கிளாஸஸ் வந்து எடுக்க போகிறோம். ஸோ கிளாஸஸ் இதெல்லாமே இப்போ போட்டது எல்லாமே ஜென்ரல் வேர் டு ஸ்டடி போட்டாச்சு. ஸோ ஜென்ரல் இன்ட்ரடக்ஷன் என்னென்ன புக்ஸ் கலெக்ட் பண்ணும் அப்படிங்கிறது எல்லாமே போட்டாச்சு. நெக்ஸ்ட்ல இருந்து நம்ம கிளாஸஸ் தான் பார்க்கணும். ஸோ டீட்டெயில் கிளாஸஸ் ஆஃப் அவுட் சோர்ஸ் புக், எஸ்பெஷலி வெங்கடேசன் சாரோட புக் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த சேனலை ரெகுலர் ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நான் பிளேலிஸ்ட்டும் க்ரியேட் பண்ணிடுவேன் ஒவ்வொரு கிளாஸஸ்க்கும். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறது கீழே கமெண்ட்டில் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.